ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் மதுமிதா. நான் சீனியர் கன்சல்டன்ட் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். போன எபிசோடில் நம்ம சிக்கன் பாக்ஸ் நான் என்ன, எப்படி வருது, என்ன வைரஸ், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், யாருக்கெல்லாம் வந்து சிக்கன் பாக்ஸ் வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த எபிசோடில் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சம்மர் டைமில் வந்து நிறைய வருது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சம்மர் டைமில் ஏன் வருது, வெயில் காலத்தில் ஏன் வருது, சம்டைம்ஸ் சில சமயத்தில் வந்து அதை வந்து உடம்பு சூடுனால வந்து அம்மை போடுது அப்படின்னு வேற சொல்லுவோம். தட் இஸ் நாட் அ சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன். பட் இதுக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த என்விரான்மெண்டல் அண்ட் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் டைமில் வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காற்றும் ட்ரையாக இருக்கும். இந்த ஹியூமிடிட்டினால இந்த வைரஸ் வந்து நிறைய நேரம் வந்து நம்ம சர்ஃபேஸ் இந்த எல்லா இடத்துலையும் வந்து வைரஸ் இருக்கலாம். அந்த ட்ரை ஏர்னால வந்து நிறைய தூரம் பரவலாம். அதனால வந்து இந்த சம்மர் டைமில் வந்து நிறைய சிக்கன் பாக்ஸ் பார்ப்போம். அண்ட் அனதர் ரீசன் வந்து சம்மர்னால வந்து நம்ம வீட்லேயே வந்து ஏசி ரூம்ல விண்டோலாம் வந்து சாத்தி வந்து ஒரு க்ளோஸ்டு ரூம்ல இருப்போம். சில்ட்ரன் வந்து சம்மர் வெக்கேஷன்ல வந்து ஒருத்தர் விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் இருந்துட்டே இருக்கிறதுனால ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு நிறைய பரவுது. மூணாவது வந்து வெயில்னால வந்து சம்டைம்ஸ் இம்யூனிட்டி கூட வந்து கம்மியாகுங்க. ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகும். ஸோ அதனால வந்து சம்மர் டைம்ல சிக்கன் பாக்ஸ் கேசஸ் கூடுது. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம்? ஆக்சுவலி சிக்கன் பாக்ஸ்க்கு ஒரு நல்ல தடுப்பூசி இருக்கு. ஸோ இது சைல்ட்ஹுட் வேக்சினேஷன்லேயே இன்க்ளூடட். ஸோ ஆக்சுவலி ஆப்ஷனல் வேக்சினாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட வந்து கேட்கணும், இந்த சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போடலாமா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து 12லேருந்து 15 மாதம் அட் த இயர் ஆஃப் 1 இயர் கம்ப்ளீஷன்லேயே வந்து முதல் தடுப்பூசி கொடுத்துடுவாங்க. அதோட பூஸ்டர் வந்து ஒரு 4லேருந்து 6 வருஷம் 4 to 6 இயர்ஸ் ஏஜ் போது ரெண்டாவது பூஸ்டர் கொடுப்பாங்க. இது சில்ட்ரன்ல. பட் அந்த டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கொடுக்கலாமா? டெஃபினட்டாக கொடுக்கலாம். எனி ஏஜ் யூ கேன் டேக் த சிக்கன் பாக்ஸ் வேக்சின். ஆனால் உங்கள் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு லைவ் வேக்சின் சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ அவங்கள வந்து இந்த லைவ் வேக்சின் கொடுக்க முடியாது. ஸோ யாருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், ஒரு டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு, இல்லை வந்து அவங்க வந்து வேற ஏதாவது நோயினால வந்து ஸ்டெராய்ட்ஸில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தடுப்பூசி கொடுக்க முடியாது. அதர்வைஸ் எனி ஹெல்தி பர்சன் கேன் டேக் த சிக்கன் பாக்ஸ் வேக்சின். ஸோ அந்த ப்ரைமரி வேக்சினேஷன் கொடுக்கல, அந்த 1 வருஷம் 1 இயர் ஆஃப் ஏஜ் அண்ட் பூஸ்டர் அட் 4 to 6 இயர்ஸ்ல கொடுக்கல அப்படின்னா, when you give later, we generally give யூஸ்வலாக வந்து அது 2 டோஸாக கொடுப்போம். ஒரு டோஸு, அதுக்கப்புறம் வந்து 4 வாரம் கழிச்சு இன்னொன்று 2வது டோஸு. ஸோ 2 doses ஆஃப் வேக்சின் நீட்ஸ் டு பி டேக்கன். அதுக்கப்புறம் வந்து இது வேக்சினேஷன். பட் ஆனால் வந்து நான் யாரையோ பார்த்தேன், என்னால் வேக்சின் எடுக்க முடியாது, அந்த பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க? மீட் யுவர் டாக்டர். 7 நாளுக்குள்ள வந்து 7 நாளுக்கு அப்புறம் ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு, 7லேருந்து 10 நாளுக்கு அப்புறம் வந்து சில ஆன்டி வைரல் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து இஃப் யூஆர் அட் அ ஹை ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் சிக்கன் பாக்ஸ்னா, ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அம்மை போட்டிருக்கு, ஆனால் இவங்களுக்கு அம்மை வந்தது கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் ப்ரெக்னென்சியில் வந்து இந்த வேக்சின் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்டி வைரல் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. போஸ்ட் எக்ஸ்போஷர் ஒரு 7லேருந்து 10 நாள் பொறுத்து இந்த ஆன்டி வைரல் மெடிசின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து நான் முன்ன வந்து வேக்சின் எடுக்கல, ஆனால் இப்போ வந்து யாரோ வந்து சிக்கன் பாக்ஸ் ஒருத்தங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு வருமா, நான் வந்து இப்போ தடுப்பூசி எடுக்கலாமா? நீங்களும் எடுக்கலாம். ஆனால் வந்து 3 நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்தது அப்படின்னா, ஒரு 3 நாளுக்குள்ள வந்து நீங்க அந்த வேக்சின் எடுத்தீங்க, அதுவும் 2 டோஸ் கம்ப்ளீட் பண்ணும் வேக்சின் இப்போ எடுத்துட்டு 4 வாரம் பொறுத்து திருப்பியும் இன்னொன்று ஒரு டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் வரும். ஸோ வேக்சினேஷன் இஸ் ஒன்லி வே டு ப்ரிவெண்ட். அப்புறம் ரெண்டாவது, உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைக்கு இல்லை யாருக்காவது வந்து சிக்கன் பாக்ஸ் வந்ததுன்னா ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் அவங்கள வீட்டிலேயே வச்சுக்கோங்க, வெளியில் போகக்கூடாது. தி ஷுட் பி தனி ரூமில் அவங்கள வைக்கணும், வெல் வென்டிலேட்டட். அவங்க ரூமில் வந்து ஏசி போட்டுக்கலாம், அவங்க தனியாக இருக்காங்கன்னா ஏசி போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து விண்டோஸை திறந்து வைங்க. ஸோ தேர் இஸ் அ குட் வென்டிலேஷன். ஸோ these are some methods to prevent the chicken pox. But இன்னொன்று விஷயம் சிக்கன் பாக்ஸ் பற்றி ஆர் இந்த வைரஸ் பற்றி என்னன்னா, இந்த ஹெர்பீஸ் ஜாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இந்த ஹெர்பீஸ் ஜாஸ்டர் அப்படின்னா என்ன? இந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய செல்ஸ் உண்டு. ஒன் ஆஃப் த செல் வந்து T செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து இந்த நியூரல் செல்ஸ், நியூரான்ஸ், இந்த பிரெயின் செல்ஸ். அதுல வந்து இந்த வைரஸ்க்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைரஸ் வந்து அந்த செல் லைனை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு முறை சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த வைரஸ் வந்து அந்த நர்வ் செல்ஸ்ல போய் தூங்கும். ஸோ அந்த உடம்புலேருந்து அந்த கொப்பளம் போயிடும், பட் அந்த வைரஸ் வந்து சம்டைம்ஸ் இந்த நர்வ் செல்ஸ்ல போய் இறங்கும். ஸோ நம்ம ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ், 10 வருஷம் 20 வருஷம், ஏன்னா சின்ன வயசுல வந்து சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும், ஆனால் வயசானதுக்கு அப்புறம் நம்மளோட அந்த எதிர்ப்பு சக்தி T செல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றது வந்து குறைஞ்சிட்டு வரும். ஸோ அந்த குறைஞ்சிட்டு வரச்சே இந்த வைரஸ் நர்வ் செல்ஸ்ல இருக்கிற வைரஸ் வந்து எழுந்துக்கும். ஸோ யூனோ சிக்கன் பாக்ஸ் ஒன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஒன்ஸ் இம்யூனிட்டி ரெடியூசஸ் த சிக்கன் பாக்ஸ் அவேக்கன்ஸ். ஸோ அந்த தூங்கிட்டு இருக்க சிக்கன் பாக்ஸ், அந்த நியூரல் செல்ஸ்ல இருக்க சிக்கன் பாக்ஸ் வந்து அவேக்கன்ஸ். ஸோ அந்த நியூரல் லைன், அந்த நர்வ் லைன்ல வந்து மட்டும் கொப்பளம் வரும். ஸோ அதை வந்து ஹெர்பீஸ் ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அக்கின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஒரே ஒரு நர்வ்ஸ் ரூட்ல வந்து அந்த கொப்பளம் வரும். அந்த கொப்பளம் வருது வந்து அந்த வலி வந்து ஹெர்பீஸ் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலியை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வலி வந்து ஆக்சுவலி மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து அந்த வலி பிரெக்னன்சி, அந்த லேபர் வலியோட ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி கூட இருக்கும் அந்த வலி. ஸோ அது குத்துற வலி, அந்த நர்வ் பெயின் இஸ் வெரி 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 பெயின்ஃபுல் சொல்லுவாங்க. ஸோ ஹெர்பீஸ் ஜாஸ்டர் அண்ட் போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்றது வந்து அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த இதை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறது இல்லை எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி வந்து அதே ஆன்டிவைரல் தாங்க. ஆனால் வந்து பெஸ்ட் எஃபெக்ட் வந்து 3 நாளுக்குள்ள அந்த வலி ஆரம்பிச்சு இல்லை கொப்பளம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 3 நாளைக்குள்ள நம்ம வந்து அந்த ஆன்டி வைரல் மெடிசன் ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா வலியை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். இல்லைன்னா அந்த போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா னால வந்து பாதிக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இது வந்து என்ன ஆகும்னா, அந்த கண் பார்வைக்குள்ள இருக்கிற நர்வ்ஸ், இல்லைன்னா வந்து டெர்மட்டோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மார்பிள வந்து அந்த அக்கி வலி வரலாம். ஸோ கண் பாதிப்பு வரலாம். இந்த வலினால வந்து நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன் கூட வரலாம். அந்த வலி அவ்வளோ சிவியரா இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட தடுக்கிறதுக்கு தடுப்பூசி இருக்கு. ஸோ 50 வயசுக்கு மேற்பட்ட உள்ளவங்க வந்து they can take a vaccine called herpes zoster vaccine அப்படின்னு ஒரு வேக்சின் இருக்கு. 50 வயசு மேலே இருக்கிறவங்க இந்த வேக்சினை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வேக்சினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.